வெல்கம் போச்சு. வணக்கம் மக்களே. நம்ம அண்ணாச்சி பழம் சந்திக்க வந்திருக்கோம். அண்ணாச்சி பழம் எல்லாம் வந்து ரொம்ப கம்மியான விலையில வாங்க ஆசைப்படுறீங்களா? தாராளமா வந்து கோயம்பேடு மார்க்கெட் வாங்க. ரொம்ப கம்மி விலையில வாங்கி தாராளமா பயன்பெறலாம். இப்போ வீடியோல பாருங்க, விலைகளும் பிரைஸும் போடுற பாருங்க, சூப்பரா இருக்கும். மக்களே, நம்ம சேனலை வந்து புதுசாக வீடியோ பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல் அடுத்த நல்ல வீடியோக்குள்ள போகிறதுன்னு பார்த்து பயன்பெறணும். வாங்க மக்களே, வீடியோக்குள்ள போகலாம். அவங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ரஜினி பாலு. அப்படிங்களா? பாருங்க, அண்ணாச்சி பழம் விலைங்கெல்லாம் வந்து இப்போ வந்து கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்குண்ணா? இப்போ நார்மலா இருக்கு. நார்மலா இருக்கா? ஓ, இப்போ எவ்வளோ விலை இப்போ போயிட்டு இருக்கு? 10 கிலோ எடுத்தா 30. ஆமா, 35. சின்ன காய் எடுத்தா 25. 5 கிலோ கொடுப்போம், 10 கிலோவும் கொடுப்பேன். 10 கிலோ கொடுப்பீங்க. சில்லறதையில வந்தா அவங்களுக்கு 1 கிலோ 2 கிலோவும் கொடுப்போம். ஓ, 1 கிலோ 2 கிலோ தரீங்க. என்ன சைஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்? மீனா வந்து மீடியம் சைஸ், சின்னது. ஆமா, அப்புறம் ரொம்ப நாளான பெருசும் வரும். பெருசும் இருக்கும் உங்கள்கிட்ட. எல்லா சைஸ் பழமும் உங்களுக்கு கிடைக்கும். மெயினாக வந்து அண்ணாச்சி பழம் தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ணாச்சி பழம் தான். அப்படிங்களா? பாத்துங்க மக்களே, ஃபுல்லா அண்ணாச்சி பழம் தான் இருக்கு பாருங்க. அண்ணா கிட்ட நான் பார்த்துருக்கேன் இதுக்கு முன்னாடி. அண்ணாச்சி பழம் மட்டும் வச்சிருக்காரு, பழகும் கிடையாது. பாத்துங்க, நல்ல அருமையா இருக்கு மக்களே. எங்க கடைக்கு வாங்க, அண்ணாச்சி பழம் வாங்குங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அண்ணன் வந்து விஜயகாந்த் ஃபேன் கேள்விப்பட்டேன். அப்படிங்கண்ணா? இல்ல, நான் ரஜினி ஃபேன். ரஜினி ஃபேனா? ஆனா பேசுறதுல விஜயகாந்த் பேசுறீங்களா? ஆமா, விஜயகாந்த் ரொம்ப பிடிக்கும். அப்படிங்களா? ஓ, தங்க மனுஷன். அப்படிங்களா? பார்த்துங்க, ஒரு நல்ல விலையா இருக்கும் அண்ணன்ட்ட. அதனால தான் வீடியோ எடுக்க வந்திருக்கேன். இப்போ வந்து கோயம்பேடு மார்க்கெட்டில் வந்து எவ்வளோ வருஷமா வந்து நீங்கள் வந்து அண்ணாச்சி பழம் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்களா? 5 வருஷம் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். 5 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்களா? பார்த்துங்க மக்களே, இப்போ வந்து உங்களுக்கு அண்ணாச்சி பழம் எனக்கு தேவைப்படுதுண்ணா. இப்போ வாங்கினா எப்படி நான் வரலாம் கரெக்டா? இப்போ கோயம்பேடு மார்க்கெட் உள்ள வந்துட்டேன், பல மார்க்கெட் உள்ள வந்துட்டேன். இப்போ பாருங்க மக்களே, நம்பர் பார்த்தீங்க TAP 19, அதை 19 சொல்லுவாங்க. ஸோ அது பக்கத்தில் வந்து அண்ணன் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்துங்க. ஸோ மக்கள்லாம் தாராளமாக வாங்கி பயன்பெறலாம். ரொம்ப கம்மியான விலையான தாராளமாக வாங்கலாம். 1 கிலோ 2 கிலோ தராங்க. ஏன்னா பார்த்துங்க மக்களே, பாத்துங்க, மக்கள்லாம் வாங்கி பயன்பெறாங்க பாருங்க. அண்ணகிட்ட வந்து எவ்வளவு வருஷமா பழம் வாங்கிட்டு இருக்கீங்க? 15 வருஷமா வாங்கிக்கிறோம். 15 வருஷம் வாங்கிருக்கீங்க. பழையும் பரவாயில்லையா உங்கள்கிட்ட? பரவாயில்ல. பார்த்துங்களே, எவ்வளோ இப்போ விலை வாங்கியிருக்கீங்க? 30 ரூபா வாங்கிக்கிறோம். அப்படிங்களா? நான் பழங்கள் சைஸ் சொல்லுங்க. இப்போ 30 ரூபா பழம் சொல்லுவீங்கல்ல, 30 ரூபா பழங்கள் எதுனா? 30 ரூபா பழம் இது. பார்த்து மக்களே, நல்லா பெரிய சைஸ் தான் இருக்கு 30 ரூபா பழங்கள். இது மினிமம் எவ்வளோ வாங்கலாம்? 30, 35 வாங்கலாம். அவ்வளோ 35. 5 கிலோ மினிமம் வாங்கிக்கலாமா, இல்லை 2 கிலோ அப்படியே வாங்கிக்கலாமா? 5 கிலோ கொடுப்போம், 10 கிலோவும் கொடுப்பேன். 10 கிலோ கொடுப்பீங்க. சில்லறதையில வந்தா அவங்களுக்கு 1 கிலோ 2 கிலோவும் கொடுப்போம். ஓ, 1 கிலோ 2 கிலோ தரீங்க. 30 ரூபா விலைக்கு தந்துறீங்க. சரிண்ணா? 25 ரூபா பழங்க, 20 பழம் சொல்லுங்க. இது 25 பழம். சரிங்களா? 20-25 பழங்கள் பாருங்க மக்களே. இதுதான் சைஸ். ஒரு நார்மல் சைஸ் தான் இருக்கு. பார்த்துங்க மக்களே, அடுத்தபடி சைஸ் பார்க்கலாம். இந்த சைஸ் விலை எவ்வளோனா? ஆனா இது 15 ரூபா தான். இந்த பழங்கள்லாம் வந்து எந்த ஊர்ல நமக்கு கிடைக்குதுண்ணா? இப்போ கன்னியாகுமரி. கன்னியாகுமரியா? எப்போனா இப்போ ஒரு நாள் முன்னாடி சொல்லுவீங்களா? இப்போ எப்படி? ஆமா, ஒரு நாள் முன்னாடி சொன்னா வெட்டுவாங்க, வெட்டி வண்டியில ஏற்றுவாங்க. ஒரு 3 டன் ஒரு வண்டியில. ஆமாம்மா. அண்ணாச்சி பழம் வந்து எவ்வளோ பயன்படுத்தலாம்? இது காயை வாங்கிட்டு போறாங்கன்னு வச்சுக்க. ஆமா, கரெக்டா 1 வாரம் வச்சிருக்கலாம். 1 வாரம் வச்சிருக்கலாம். 1 வாரம் வச்சுன்னா பழுத்து அப்ப கட் பண்ணி சாப்பிடலாம். இது நார்மல் பழம். ஆமாம்மா. இது 2 நாள் 3ஆம் நாள் கட் பண்ணி சாப்பிடலாம். சரிங்களா? ஆமாம்மா, தெரியுது. ஆரஞ்சு கலர் லைட்டா இருக்கு. ஆமா, ஃபுல் பழம்னா இது ஃபுல் பழம். ஃபுல் பழம். இது போனவனே கட் பண்ணி சாப்பிடலாம். ஆமாம்மா. இப்போ அண்ணாச்சி பழம் வந்து நல்லாவே இருக்கு, அதெல்லாம் கெட்டு போயிருக்குல்ல, எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? அது எப்படின்னா, பின்னாடி இருக்கு பாத்தீங்களா, பின்னாடி. ஆமா, இந்த காம்பு. ஆமா, இந்த காம்பு வந்து அப்படியே கருப்பாயிடும். கருப்பாயிடும். ஆமா, அது கருப்பு. மழை தண்ணி பட்டோடனே, தண்ணி பட்டாவே கருப்பாயிடும். தண்ணி போட்டு கருப்பானே அந்த காம்பு உள்ள வந்து எல்லாம் ஃபுல்லா அப்படியே கருப்பாயிடும். உள்ள கலர் உள்ள எல்லாம் கருப்பாயிடும். அப்ப வெட்டும் போது உள்ள எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடும். ஆமா, அதெல்லாம் தண்ணி பட்டாவே பிரச்சனை. தண்ணி போடாம இது பாதுகாப்பு பண்ணணும். இது கருப்பா ரொம்ப ஆயிடுச்சுனாலே நம்ம அழுத எண்ணம் வாங்கக்கூடாது. மக்களே, பைனாப்பிள் பொறுத்தவரையும் தண்ணி படக்கூடாது. தண்ணி பட்டா உள்ள கருப்பாயிரும். பாக்குறது நல்லா இருக்கும், அழகா இருக்கும். ஆனா உள்ள வெட்டும் போது கருப்பா தான் இருக்கும். அண்ணா சொல்றாங்க, சூப்பர் சொல்றாங்க பாருங்க. கருப்பாகும் தயவு செய்து வாங்காதீங்க. நல்ல பழங்கள் பார்த்து வாங்குங்க. அண்ணாச்சி பழங்கள் வந்து எப்படி பயன்படுத்தலாம்? வீட்டுக்கு எடுத்துட்டு போவாங்க. ஆமா, வீட்டுக்கு பெரிய நல்ல அழகா சீவி
கட் பண்ணி ஆமா உப்பு மிளகாத்தூள் போட்டு ஆமா சாப்பிடுவாங்க. நல்ல ஜீரண சக்தி ஆகும். ஆமா நெஞ்சி சளி இருந்தா அதுக்கு நல்லதுதான் இது. ஓ இது இருக்கிறதே இதுதான் வந்து ஜீரண சக்தி உள்ள பழம் பைனாப்பிள். சரிங்கண்ணா. இப்போ உப்பு மிளகாத்தூள் போட்டு சும்மா அப்படி சாப்பிட்றது ஒன்று இருக்கு. இப்போ அடுத்தபடி பழங்கள்லாம் இருக்குல்ல, அது எப்படின்னா சும்மா கட் பண்ணி சாப்பிடலாம். பழங்கள்ல கட் பண்ணி சாப்பிட செம டேஸ்டா இருக்கும். ஓ பழம் கட் பண்ணி சாப்பிட்டா அது உப்பு மிளகாத்தூள் போட தேவையில்ல, ஆமா அப்படியே சாப்பிடலாம். செம டேஸ்டா இருக்கும். இப்போ அன்னாச்சி பழம் வந்து அது சொல்றாங்க ஹீட்டு சொல்றாங்க, அது உண்மையானது? ஆமா ஹீட்டு தான். ஆமா கிளைமேட்டு மழை பனி இந்த மாதிரி டைம்ல பைனாப்பிள் சாப்பிட்டா உடம்பு ஹீட் ஆயிடும். ஓ ஹீட் வந்து கம்மியாகும், ஹீட் அதிகமாகும். குளிர் டைம். ஓ இது குளிர் டைம்ல நமக்கு பைனாப்பிள் சாப்பிட உடம்பு சூடாயிடும். சூடாகும். அப்போ உடம்பு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும், குளிராம இருக்கும். ஓ கிரீன் சாப்பிட்டுக்கலாம். ஓகே. இப்போ வந்து ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் ஹாட் ஆன் டைம் சொல்றாங்கல்ல, வெயில் அதிகமா இருக்க டைம்ல, அப்போ வந்து கம்மியா சாப்பிடணும் பழங்களை. அப்போ பைனாப்பிள் வந்து கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. பைனாப்பிள் நல்லா வியாபாரம் ஆகும். இப்போ வந்து கடை வியாபாரிலாம் வாங்கிட்டு போறாங்கல்ல, அவங்க வந்து எப்படி பயன்படுத்துவாங்க? எடுத்துட்டு போய் ஜூஸும் போடுவாங்க. ஆமா கட் பண்ணி சாப்பிடுவாங்க. கப்புல போட்டு கொடுப்பாங்க. கப்புல ஆமாமா கப்புல வந்து சின்ன சின்ன பீஸா போட்டு ஆமா இது குத்தி சாப்பிடுற மாதிரி கொடுப்பாங்க. நம்ம குத்தி சாப்பிடணும். ஓ அப்படி அப்படி இருக்கு. பாத்தீங்களே, இந்த மாதிரிலாம் வியாபாரம் பயன்படுத்தலாம். சூப்பரா சொல்றேன் பாருங்க மக்களே. அன்னாச்சி பழம் சாப்பிட்றதால வந்து நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, செரிமானத்துக்கு உதவியாக இருக்குது. அடுத்து பார்த்தா நோய் எதிர்ப்பு சக்திக்கு வந்து உதவியாக இருக்குது. உடல் எடைகளை கட்டுப்படுத்துறது உதவியாக இருக்குது. அன்னாச்சி பழத்தில் என்ன விட்டமின் இருக்குது பார்த்தீங்கன்னா, விட்டமின் சி இருக்குமே. இப்போ எனக்கு பழம் தேவைப்படுது, என்ன டைம் வந்து நேரடியாக வாங்கிக்கலாம்? 7 மணி வரையும் நான் இருப்பேன். 7 மணி? ஆமா. காலையில விடியங்கால, அதாவது மிட் நைட் ஒரு 3 மணில இருந்து 3 மணில இருந்து ஒரு 7 மணி வரையும் இருப்பேன். மக்களே, அன்னாச்சி பழம் வந்து நீங்க நேரடியாக வந்து தான் வாங்கணும் இங்கே கோயம்பேடு மார்க்கெட்ல. மக்களே, நம்ம கிட்ட எப்பவுமே விலை கம்மியா தான் இருக்கும். வாங்க, குறைஞ்ச விலை தான். வந்து பாருங்க, ஒவ்வொரு பழத்தை வாங்கிட்டு போங்க. நல்ல தித்திப்பா இருக்கும், இனிப்பா இருக்கும், சுவையா இருக்கும். வாங்க மக்களே. ஓகே மக்களே, அடுத்த ஒரு நல்ல ஒரு பயனுள்ள பார்ப்போம். மார்க்கெட் பேக்ரவுண்ட் வீடியோ பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலில் அடுத்த நல்ல வீடியோக்களை பார்த்து நீ பயன்பெறணும்.